Hi friends, நான் ஒரு கஸ்டமரோட ப்ளவுஸ் கட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத சரி உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு தான். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓவரால் வந்து கிளாத் இவ்வளோ தான், மடிச்சா இவ்வளோ தான் வரும் ப்ளவுஸ்க்கு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பார்டர் வந்து இந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. பட் கஸ்டமரோட ஸ்லீவோட விட்த்து பாருங்கள். ஸோ ஸ்லீவோட விட்த்து, ஒரு ஸ்லீவோட விட்டு இது வந்து மொத்தமாக ரெண்டுத்துக்குமே இவ்வளோ தான் பார்டரே, ஒரே ஒரு ஃபோல்டு தான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஸ்லீவோட வித்து இந்த அளவுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் நமக்கு மிஞ்சி போனால் ஒரு 2 இன்ச் அளவுக்கு தான் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய மெஷர்மெண்ட் இருக்கிறவங்க இந்த மாதிரி பார்டர்ஸ் இருக்கிற சாரீஸ் எடுக்கும்பொழுது கொஞ்சம் காஸ்ட்லியாக எடுத்திங்கன்னா ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணி தான் ஆகணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். 4 பக்கமும் ஜாயின் வர மாதிரி இருக்கும். அதாவது இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 4 பக்கமும் ஜாயின் வர மாதிரி இருக்கும். ஸோ 4 பக்கம் ஜாயின் போட்டு தான் ஸ்டிச் பண்ணோம். ஸோ அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத முடிஞ்சால் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட லெங்க்த்தை மட்டும் நான் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் ஸ்லீவுக்கான பீஸே, ஒரே ஒரு ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பீஸில் நம்ம எந்த அளவுக்கு ஜாயின் போட வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ கிளாத் வந்து எங்கே முடியுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கேவே கம்ப்ளீட் ஆகுது. கிட்டத்தட்ட 5 இன்ச்சஸ் கிட்ட நம்ம ஜாயின் கொடுக்கணும். அதுக்குமே நமக்கு கிளாத் இல்லை. சாரீ வந்து ரன்னிங் சாரீ தான். ஸோ நம்ம வந்து எப்படியும் சாரீலேருந்து கட் பண்ணி தான் ஆகணும். ஸோ சாரீலேருந்து ஒரு 5 இன்ச் பீஸ் கட் பண்ணி தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம பட்டிக்கெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறதால கண்டிப்பாக கட் பண்ணி தான் ஆகணும். சாரீ கண்டிப்பாக ஷார்ட்டேஜ் ஆகும், நம்ம அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ ஸ்லீவுக்கு வந்து கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும். ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.